வரும் 13ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். வரும் 13ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வரும் 13ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை காலை பதவியேற்கிறார். நிலையில் வரும் 13ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தவேக தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க அதிகாரப்பூர்வமாக ஆளுநர் அழைப்பு விடுத்திருக்கிறார். இதையடுத்து வரும் 13ஆம் தேதிக்குள் விஜய் பெரும்பான்மையை நிரூபிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் முதலமைச்சராக பதவியேற்கவும் அமைச்சரவை அமைக்கவும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து அவர்களுடைய பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார். தற்பொழுது 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்திற்கு இருக்கிறது. அதனால் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும், ஆட்சி அமைப்பதற்கான உரிமையை அவர் கோரியிருந்தார். இந்நிலையில்தான் தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய விஜய் முதலமைச்சராக இருப்பதற்கான அந்த ஆணையை வழங்கினார். நாளை காலை சென்னையில் இருக்கக்கூடிய நேரு உள்விளையாட்டு அரங்கில் அந்த பதவியேற்பு விழா என்பது நடைபெற இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான உத்தரவையும் ஆளுநர் பிறப்பித்திருக்கிறார். வரும் 13ஆம் தேதி, மே மாதம் 13ஆம் தேதிக்குள் தமிழக வெற்றிக் கழகம் அவர்களுடைய பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கமான நடைமுறைகளாக நான் பார்க்கும் பொழுது நடந்து முடிந்த தேர்தலில் அதிக பெரும்பான்மையுள்ள கட்சி ஆட்சி அமைப்பதற்கான ஒரு கோரிக்கையை முன்வைப்பார்கள், அந்த உரிமையை கோருவார்கள். அதன் பிறகு அவர்கள் முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைப்பார்கள். முதலமைச்சராக பதவியேற்றதன் பின்பாக இடைக்கால சபாநாயகரை தேர்வு செய்வார்கள். இடைக்கால சபாநாயகர் சட்டப்பேரவையை கூட்டுவார். சட்டப்பேரவையில் வந்திருக்கக்கூடிய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் எடுத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு தற்போது ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவுகளை அந்த எம்எல்ஏக்கள் கொடுக்க வேண்டும். சட்டப்பேரவையில் எத்தனை எம்எல்ஏக்கள் ஆதரவு கொடுக்கிறார்களோ அதனை பொறுத்துதான் அந்த ஆட்சி என்பது தொடரும், இல்லை என்றால் அந்த ஆட்சி என்பது அகற்றப்படும். அந்த வகையில் தான் 13ஆம் தேதிக்குள் பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் நிரூபிக்குவதற்கான அந்த கால அவகாசத்தை தமிழ்நாடு ஆளுநர் அர்லேக்கர் தெரிவித்திருக்கிறார். சட்டமன்ற பேரவையை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தமாக சட்டமன்ற தொகுதியினுடைய எண்ணிக்கை என்பது 234 இருக்கிறது. விஜய் ஒரு இடத்தில் ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் அவர் சட்டப்பேரவையில் எம்எல்ஏவாக பதவியேற்பார். அப்போது 233ஆக குறைந்துவிடும். பெரும்பான்மை என்பது இப்போது வெளியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை பொறுத்து சட்டப்பேரவையில் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அன்றைய தினத்தில், அதாவது அவருடைய பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக வாக்களிக்கக்கூடிய அந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கிறது? எடுத்துக்காட்டாக 200 எம்எல்ஏக்கள் தற்போது சட்டப்பேரவையில் இருக்கிறார்கள். அன்றைய தினம் ஆட்சி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய சூழல் என்றால் அங்கு இருக்கக்கூடிய 200 எம்எல்ஏக்களில் எத்தனை எம்எல்ஏக்கள், அதாவது 50% மேல் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் அந்த ஆட்சி என்பது தொடரும், அவருடைய பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்படும். அந்த வகையில் விஜய்க்கு சட்டப்பேரவைக்கு உள்ளே செல்வதற்கு முன்பாகவே 120 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு என்பது தற்போது கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய 107 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 5 எம்எல்ஏக்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள், ஐயுஎம்எல் கட்சியில் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் என மொத்தமாக விஜய் சட்டப்பேரவைக்கு செல்வதற்கு முன்பாகவே அவருடைய பெரும்பான்மையை வெளியில் முதலமைச்சராக பதவியேற்பதற்கான அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார். நாளை காலை முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். அதன் பிறகு சட்டப்பேரவைக்கான நிகழ்வு என்பது தொடங்கும். சட்டப்பேரவை கூட்டப்படும். சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களிடம் வாக்கெடுப்பு நடக்கும். அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் அதிக பெரும்பான்மை, அதாவது அன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எம்எல்ஏக்களில் வாக்களித்த மொத்த வாக்குகள் எத்தனை பேர் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து அதில் 50% மேல் கூடுதலாக ஒரு எம்எல்ஏனுடைய ஆதரவு இருந்தால் போதும் விஜயனுடைய அந்த பெரும்பான்மை என்பது நிரூபிக்கப்படும். விஜய் முதல்வராக தொடர்வார் என்கின்ற ஒரு தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.